திருக்குறள்ல 4வது அதிகாரத்தை பார்க்க போறோம். இந்த அதிகாரத்தினுடைய பெயர் அரண் வலியுறுத்தல். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினும் ஆக்கம் எனவோ உயிர்க்கு. அறம் மக்களுக்கு சிறப்பையும் செல்வத்தையும் கொடுக்கும். எனவே அவ்வற்றை காட்டிலும் நன்மை தருவது வேறில்லை. அறத்தோட நடந்துக்கிறத விட ஒரு நன்மை அளிக்கிற ஒரு விஷயம் வேற எதுவும் இல்லை. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றமற்றவனாக இருக்க வேண்டும், அதுவே அறமாகும். மற்றவையெல்லாம் ஆரவாரமே ஆகும். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய 4ஐயும் விலக்கி செயல்படுவதே அறமாகும். ஸோ ரொம்ப ஈஸியா புரிய வச்சுட்டாரு. அறம்னா என்ன? பொறாமை, ஆசை, சினம், கடும் சொல், இது 4ஐயும் நம்ம இல்லாம விலக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம அறத்தோட வாழ்றோம் அப்படின்னு பொருள். அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. பின்னால பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாம எவன் ஒருத்தன் அன்றைக்கே அறம் செய்கிறானோ அவனுக்கு அவ்வாறு செய்யும் அறம் அவன் இறக்கும் போது அவனுக்கு துணையாக நிற்கும். ஸோ ஒருத்தன் அறத்தோட வாழ்ந்தான் அப்படின்னா அவன் எப்படி வாழ்ந்திருக்காங்கிறது இறக்கும் போது தெரிஞ்சிடும் அப்படிதான் சொல்றாங்க. அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறத்தின் பயன் இன்ன தன்மை உடையது என்று சொல்ல தேவையில்லை. பல்லக்கை சுமந்து செல்பவனுக்கும் அதில் ஏறி செல்பவனுக்கும் உள்ள வேறுபாடே ஆகும். வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அகுதொழுவன் வாழ்நாள் வழி அடைக்குங்கள். ஒவ்வொரு நாளும் ஒருவன் அறம் செய்வானானால் அதுவே அவனது அடுத்த பிறவியை அடைக்கும் கல்லாகும். அடுத்த பிறவி அடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்துடன் பொருந்தி வாழ்வதால் வருவதே இன்பமாகும், மற்ற வகையில் வருவதெல்லாம் துன்பங்களாகும், புகழ் அற்றவையாகும். அறத்தோட ஒரு விஷயம், அது செல்வமாகட்டும் இல்லை எதுவாகட்டும் பணமாகட்டும், நம்ம கரெக்டாக செஞ்சு அது வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அப்படி வரல அப்படின்னா அது துன்பம் தான் அப்படிங்கிறத 2 வரியில சொல்லிட்டாரு. செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. ஒருவன் செய்ய வேண்டியது அறச்செயலே, அவன் செய்யாமல் தவிர்க்க வேண்டியது பழி செயலே. ஸோ அறம் பற்றி நம்ம ஒரு 10 திருக்குறள் மூலமா ரொம்ப சுருக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம இதை நம்ம கடைபிடிப்போம். ஸோ மற்றும் ஒரு அதிகாரத்தில் உங்களை சந்திக்கும் வரை NK from NK தமிழ் 360. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணுங்க. தினந்தோறும் அல்லது வாரத்துல 2 அல்லது 3 முறை நம்ம ஒவ்வொரு அதிகாரமா திருக்குறளை 1330 திருக்குறளையும் கண்டிப்பா நம்ம படிச்சிடலாம். அதோட விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.